விஜய் ரசிகர்கள் உங்களுக்கான ஒரு முக்கியமான செய்தி. உங்கள் படமே 2 நாள் ஓடலை, உங்களுடைய அரசியல் வெறும் 6 மாதம்தான், அதன் பிறகு அரசியலும் இல்லை, ஒன்றும் கிடையாது, இழுத்து மூடிடுவாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்த திமுகவினுடைய தாமோ அன்பரசன் அவர்கள் வெட்ட வெளிச்சமாக ஒரு பொது மேடையில் பேசியிருக்கார். விஜய் அவர்களுடைய அரசியலை பற்றி நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது எழுப்பப்படும், கண்டிப்பாக அவருக்கு நிறைய தடங்கல்கள் இருக்கும் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காரணம் என்னென்னா, கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டுக்கள், அதை குறிவைத்து மிகப்பெரிய அளவில் நடத்தப்படும் வியூகங்கள், இது எல்லாமே தமிழக அரசியலில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்னைக்கு அரசியல் களம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா விசிக்கு அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு அழைப்பை கொடுக்குறாங்க. தயங்குகிற எல்லோருக்குமே அதிமுகவும் சொல்றாங்க, ஆனா நடைமுறைப்படுத்தல. வேணா அவங்க எங்களோட சேரட்டும், இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புறாங்களா வரட்டும், அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம், அதிமுக கூட வரலாம். திமுக பக்கமாக ரொம்ப ஷாக்கிங்காக மாறுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஷாக்கிங்காக அதுக்கான பதில் சொல்கிறாரு. அப்படியே பல்ட்டி அடிக்கிறாரு திருமாவளவன் அவர்கள். பாமகவை கேட்டு அவங்க ஒரு ஆன்சர் சொல்கிறாங்க, சீமானவர்கள் இன்னொரு ஆன்சர் சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய பெரிய மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் முக்கியமான மாற்றம் தளபதி விஜய் அவர்களாகத்தான் இருக்க போகிறாரு. சரி, என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு காம்போ, சாட்டர்டே சொல்ல வேண்டிய வீடியோ தான். காம்போ அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு கடந்த சில நாட்களில் சொன்ன காம்போ கிடைக்கல அப்படின்னு சொன்னால் 100 பீஸ் தாங்க இருக்குது. ஏன்னா அந்த விலைக்கு யாராலையும் கொடுக்க முடியாது. நம்ம கொடுக்கறதுமே ஓகே, அதை கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனசு இருக்கிறனால தான். ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய காம்போவில் 8 பொருள் இருக்குது. அதில் முதல் பொருள் அப்படிங்கிறது வாட்டர் கேம். நம்ம குட்டி பிள்ளையில் விளையாண்டுருப்போம் பார்த்தீங்களா, 2 நீடில் இருக்கும், சுற்றி சுற்றி ரவுண்டாக இருக்கும். இந்த வாட்டர் கேம் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்ததா உடன் XOX அப்படிங்கிற கேம் ஒன்று. அடுத்ததா மேஜிக் பென் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, எழுதிட்டு லைட் அடிச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேஜிக் பென் ஒன்று. அடுத்ததா நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த ஷேப் சொல்லிக் கொடுக்கறதுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த பார்டர் வரைகிறதா இருக்கட்டும், நிறைய டிஃப்ரெண்டான ஷேப் இருக்கக்கூடிய 2 ஸ்கேல் அப்படிங்கிறதும். அடுத்ததா டிராயிங்காக இருக்கக்கூடிய 6 கலர் இருக்கக்கூடிய ஒரு டிராயிங் பேட் வித் ஸ்டாண்ட் அப்படிங்கிறதும். 8.5 இன்ச் LCD ரைட்டிங் டேப்லெட் அப்படின்னு சொல்ற இந்த ரைட்டிங் டேப்லெட். அடுத்ததாக இருப்பது ஃப்ராக் பேலன்ஸ் அப்படிங்கிற ரொம்ப லேட்டஸ்ட்டாக இப்போ டிக்டாக்கெல்லாம் ரொம்ப பிரபலப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு கேம். இது எல்லாமே சேர்ந்து 599க்கு இப்போ ஆஃபராக உங்களுக்கு கிட்ஸ் பெஸ்டியில் கிடைக்கும். இல்லை எனக்கு ஃப்ராக் பேலன்ஸ் வேண்டாம், அதுக்கு பதிலாக சேர் டவர் போதும் அப்படின்னு சொன்னால் அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எய்தர் சேர் டவர் வச்சு 8 பொருட்கள், அப்படி இல்லைனா ஃப்ராக் பேலன்ஸ் வச்சு 8 பொருட்கள். இது இரண்டையுமே நீங்கள் வாங்கிக்கலாம் 599க்கு. ரொம்ப லிமிடெட் குவான்டிட்டி தான், 80 to 100 பீசஸ் இருக்குது. 100% தான் இது வாங்க முடியும். வேணுங்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்திக்கோங்க. கட்சி 6 மாதம் தான் தங்கும், அதன் பிறகு அதெல்லாம் தாங்கவே தாங்காதுப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்த, அதுவும் விஜய் அவர்களுடைய இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்கிற ஒரு கட்சி, அதற்கான கொடி இப்போ அதை அங்கீகரித்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே விஜய் அவர்களே சோஷியல் மீடியாவில் பகிர்ந்திருந்தார். மாநாடு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் நிறைய பேர் இருக்கும்போது விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, மாநாடு நடக்கும் அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 20லேருந்து ஒரு 22 கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்பட்டது. அப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, எத்தனையோ மாநாடு நடந்திருக்கு, ஆனால் விஜய் அவர்களுக்கு கொடுத்த நெருக்கடி மாதிரி எந்த மாநாடும் இல்லையே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்கிறாங்க, ஏன் ஆட்சி காலத்தில், அதிமுகவினுடைய ஆட்சி காலத்திலையும் இதே மாதிரி நிறைய மாநாடுகள் நடந்தது, எல்லா மாநாட்டுக்கும் நாங்கள் அங்கீகாரம் கொடுத்தோம், எல்லா மாநாடும் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆனால் இவங்க ஏன் பயப்படுறாங்க, திமுக ஏன் பயப்படுது? அப்போ அவங்களுடைய ஓட்டுகள் மீது, அவங்களுடைய அந்த வாக்குகள் மீது இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இவர் வந்தார்னா அரசியலில் பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓட்டுகள் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே அவரை வர வைக்காமல் இருப்பதற்கு நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. அவருடைய மாநாடு நடக்கும்போது, நான் வேணா சொல்கிறேன், அவருடைய மாநாடு நடக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி, 1 வாரத்துக்கு பிறகு மிகப்பெரிய செய்திகள் எல்லாமே நிறைய முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பகிரப்படும். சின்ன செய்திகளும் தலைப்பு செய்தியாக மாற்றுவாங்க. இப்போ எப்படி இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க தலைப்பு செய்தியாக மாற்றி, மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு செய்தியை தலைப்பு செய்தியாக மாற்றி, எத்தனையோ பாலியல் வன்புணர்வுகள், அங்கே குழந்தைகள் கொடூரமாக வன்புணர்வு செய்யப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்களை அடித்து துன்பப்படுத்தினது அப்படின்னு சொல்கிற பல வீடியோக்கள் வெளியில் வராமல் பார்த்துக்கிட்டாங்கல்ல. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே மறைக்கப்படும். அதில் ஒரு விஷயம், மறைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு எப்படி நடந்தது, அதில் என்னென்ன கொள்கைகள் சொல்கிறாங்க, மக்களிடம் அதை எப்படி நெகட்டிவாக கொண்டு போகலாம், மக்களிடம் பாசிட்டிவான விஷயங்களை எப்படி மறைக்கலாம், இது ஒரு பெரிய அஜெண்டாவாக இருக்கும். இதற்காக இப்போவே திட்டம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க.
விஜய் ரசிகர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ரஜினி அவர்களுக்கு இல்லாத ஒரு தைரியம் விஜய் அவர்களுக்கு வந்திருக்கு. கமலஹாசனுக்கு இல்லாத ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு இருக்கு. இது இரண்டும் சேர்ந்த ஒரு தலைவனா விஜய் அவர்கள் என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற களத்தில் குதிக்கக்கூடிய அந்த தைரியத்துக்கும் அந்த பின்புலத்துக்கும் அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு வேலை இருக்கிறது என்றால் அந்த வேலை இந்த மாதிரியான அஜெண்டாவை ஃபர்ஸ்ட் காலி பண்றது தான். அதை எத்தனை பேர் செய்ய போறீங்க? எத்தனை பேர் விஜய் அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா, நண்பனா பார்த்துட்டு இருக்கீங்க? அவங்க எத்தனை பேர் விஜய்க்கு ஆதரவா, ஒரு அரசியல் மாற்றத்துக்கு ஆதரவா இருக்க போறீங்க? அவருடைய கொள்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே உங்க கையில நான் கொடுத்துட்றேன். சரி, அப்போ இப்போ என்னதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தமிழக அரசியல் களத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரு அமெரிக்காவில் இருக்காரா, இங்கே விசிகா அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி இருக்கா, அதாங்க விடுதலை சிறுத்தை கட்சி, விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணாலும் அவங்க ஒரு பெரிய கட்சி தான். சொல்லப்போனால் வட மாவட்டங்களில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கெத்து அப்படிங்கிறது நிறைய கட்சிகளுக்கு இல்லவே இல்லை. ஏன் திமுகக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சி திடீர்னு ஒரு அழைப்பை கொடுக்குறாங்க, மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறத நம்ம நடத்திடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாடா, இந்த மாநாட்டுக்கு நாங்கள் அதிமுகவை அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி நீ அதிமுகவை அழைக்கலாம்? திமுகவில் கூட்டணியாக இருந்துக்கிட்டு அதிமுகவுக்கு நீங்கள் அழைப்பை கொடுக்கிறீர்கள் என்றால் அப்போ திமுகவை நீங்கள் மதிக்கலை. திமுக மதுவை ஒழிக்கவில்லை, திமுகவால் மதுவை ஒழிக்க முடியாது. திமுக கொடுத்த வாக்குறுதி மது ஒழிப்பு, பூரண மது விலக்கு அப்படிங்கிறது எல்லாமே இனிமேல் வெறும் வெத்து வாக்கு தான். கனிமொழி அவர்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான். விதவைகளை அதிகமாக உருவாக்கும் மாநிலம் தமிழ்நாடு, அதற்கு காரணம் இப்போது இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம். இதெல்லாம் நீங்கள் உண்மைன்னு ஒத்துக்கிறீங்களா திருமாவளவன் அவர்களே அப்படிங்கிற கேள்வியை ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே திருமாவளவன் அவர்கள் அடுத்ததா இன்னைக்கு வந்து வேறொரு மீட்டிங்ல என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அதிமுகவை மட்டும் கூப்பிடல, திமுகவையும் நாங்கள் அழைப்பை கொடுத்திருக்கிறோம். மதுவிலக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய கட்சி திமுகவும் இருக்காங்க, மதுவிலக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய கட்சி அதிமுகவும் இருக்காங்க. யார் வேணாலும் இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் வரலாம். நாங்கள் இது அரசியலாக பார்க்கல. அரசியல் எங்களுக்கு அந்த கூட்டணி அப்படிங்கிறது தேர்தலின் போது மட்டும்தான். அதுக்காக கூட்டணியிலே இருந்துக்கிட்டு நாங்கள் வேறு எதுவும் செய்யாமலாம் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எங்களுக்கு மக்களுடைய நல்ல வாழ்க்கை தேவைப்படுகிறது, எனவே நாங்கள் இந்த மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், இது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லும்போது இது திமுகக்கு எதிரான மாநாடு. திமுக இவ்வளோ நாள் கொஞ்சம் கொஞ்சமாக காத்து வச்சுட்டு இருந்த மானம் கப்பல் ஏறக்கூடிய ஒரு தருணம் தான் விசிகாவினுடைய இந்த மாநாடு. இங்கே வந்து திமுகவினுடைய அமைச்சர்கள் பேசுகிறாங்க, இல்லாட்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாங்க, மு.க. ஸ்டாலின் அவர்களே வந்து பேசினாலும் இது திமுகக்கு பெருத்த அசிங்கம். எந்த மாதிரியான அசிங்கம்? பூரண மது விலக்கு அப்படிங்கிறத சொன்னதே திமுக தான். தொடர்புடைய மது ஆலைகள் இருப்பது உண்மையானால் அவை திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஒழிக்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னும் நமக்கு போகாம இருக்குது. 2016 பூரண மதுவிலக்கு நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இதை தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. கனிமொழி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் எல்லாரும் இந்த வார்த்தையை சொன்னாங்க. அந்த வீடியோ படு வைரல். இப்போ 2023 அவங்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இன்னும் 2 வருடங்கள் அவங்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் கூட அவங்களால மதுவை ஒழிக்க முடியவில்லை, மது விலக்கை கொண்டு வர முடியவில்லை, அட்லீஸ்ட் ஒரு 100 மதுக்கடைகளை அடைக்க முடியலை அப்படின்னா இது யாருடைய ஃபெயிலியர்? திமுகவினுடைய ஃபெயிலியர். இந்த ஃபெயிலியரை யார் இப்போ கேள்வி கேட்க போறாங்க? யாரோ எதிர்கட்சியோ இல்லாட்டி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியோ கிடையாது. அவங்க கூட்டணியிலே இருந்துக்கிட்டு அவங்க கொடுத்த அந்த 2 சீட்டை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சியாக மாறி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி இதை செய்ய போகுது. அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு? யார் வேணாலும் மது ஒழிப்பு அப்படிங்கிறத பேசலாம். ஸோ அதிமுகவே வந்தாலும் எங்களுக்கு பேசுறதுக்கு அனுமதி இருக்கு. நீங்க இதை அரசியலா பாக்குறீங்க, நான் அப்படி பார்க்கல. எப்படி அரசியலா பார்க்கல, ஆனால் இது அரசியலாக தான் பார்க்கிறீர்கள் அப்படிங்கிறத இப்போ அரசியல் வட்டாரமே உணர்ந்து விட்டது. திருமாவளவன் அவர்கள் இதை எப்படி ஜோடிச்சு சொன்னாலும் இது அரசியல் மாநாடு தான். இது அடுத்த கூட்டணிக்கான அச்சாரம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநாடு தான். இது திமுகக்கு எதிரான மாநாடு தான் அப்படிங்கிறது உறுதியாக இருக்காங்க. நாங்கள் இன்னும் நிறைய பேரை கூப்பிட்ருக்கோம், பேசுகிறதுக்கு கூப்பிட்ருக்கோம், அவங்க வந்து பேசுவாங்க. இதெல்லாம் பேசுகிறதுக்கெலாம் நாங்கள் தனித்தனி நபர்களை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அவங்களாம் அரசியல் பின்புலம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொன்னால் கூட இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு அரசியலை நீங்கள் சூட்சமாக புரிஞ்சுக்கோங்க. வந்து பேசக்கூடிய நபர்கள் யாரை பேசுவாங்க? இந்த மாதிரி மது ஆலைகளை வைத்திருக்கக்கூடிய நபர்களை பற்றி பேசுவாங்க. யார் அதிகமாக மது ஆலைகளை வைத்திருக்கிறார்கள்? எங்கள் தமிழ்நாட்டுக்கே தெரியும். திமுகவினுடைய மினிஸ்டர்ஸ், எக்ஸ் மினிஸ்டர்ஸ், இப்போ இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல நபர்கள் மது ஆலையை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான அமைச்சர்கள்லாம் இதில் இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ இவ்வளோ பேரையும் எதிர்த்து தான் அவங்க பேச போகிறாங்க. இதெல்லாம் யாருக்கு சுளீர்னு வலிக்கும்? கண்டிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ், ஜூனியர்ஸ் எல்லாருக்கும் வலிக்கும். ஆல்ரெடி சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் அப்படிங்கிற ஒரு சண்டை திமுகவில் ஓடிட்டு இருக்கு. அடுத்த கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது அதிமுகவும் வேறு சில கட்சிகளும் சேர்ந்து கூட்டணி அமைத்தார்கள் என்றால் திமுகவினுடைய கதி அதோ கதி தான்.
ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிற பல பரப்புரைகளும் எதிர்க்கட்சிகளால் சொல்லப்பட்டு வருகிறது. நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட நீங்கள் பாருங்களேன், ஒரு மெடிக்கல் காலேஜ், அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் அரசு மருத்துவமனை, ஒரு டாக்டர் குடிச்சிட்டு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. நீ ஏன் குடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறாரு. கடைசியாக டீன்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாங்க. டீன்கிட்ட பேசும்போது ஆமாம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கத்தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க. அரசாங்க ஊழியராக இருந்த நீங்கள், எங்களுடைய வியர்வையும் ரத்தத்தையும் சம்பளமாக வாங்கக்கூடிய நீங்கள் குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி வேலை செய்கிறீங்களே அப்படின்னு கேட்குறதுக்கும் இங்கே ஆட்கள் இருக்காங்க. இப்படி நடந்துட்டு இருக்கு. நேராக போலீஸ் ஸ்டேஷன் எடுத்து பார்த்தா நீலாம் ஆர்டிஐ போட்டு தேவையானதெல்லாம் வாங்கிடுவே அப்படின்னு சொல்லி ஆர்டிஐ போட்டு அதில் பதில் வாங்கினவங்களை பிடிச்சி அடிக்கிறாங்க. போலீஸ் அதிகாரிகள் அடிக்கிறாங்க. வீடியோ வெளியாகி வைரலாக ஓடிட்டு இருக்கு. 2 தினங்களா அதுதான் வைரல் வீடியோ. இன்னும் சில இடங்களில் சட்ட ஒழுங்கு, கஞ்சா, குட்கா அப்படிங்கிறது எல்லாமே தலைவிரித்து ஆடுகிறது அப்படிங்கிற செய்தி நாளுக்கு நாள் நம்ம பார்க்கிறோம். ஜாஃபர் சாதிக்கிலிருந்து புதுசாக என்னெல்லாமோ பீப் போதை மாத்திரைகள் அப்படிங்கிறதெல்லாம் வலம் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி. இதெல்லாம் விட அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி ரவுடிகளுடைய அட்டகாசம் அப்படிங்கிறதும், மிகப்பெரிய அளவில் கொள்ளை அப்படிங்கிறதும், நாளொன்றுக்கு 6 கொலை விழுகுதப்பா, இதெல்லாம் யார் பார்க்க போறீங்க அப்படிங்கிற ஆதங்கத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள், சீமான் அவர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. நேராக சீமான் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, விசிகா நடத்தக்கூடிய இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நயா இது நீங்கள் யார் கூட ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க? திமுக கூட. திமுக என்ன உங்களுக்கு கூட்டணிக்கு கூப்பிடும்போது மது ஒழிப்பை செய்ய மாட்டோம்னு சொல்லி உங்களுக்கு கூட்டணி கூப்பிட்டாங்களா? மது ஒழிப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லி தானே கூப்பிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எதிராகவே நீங்கள் இப்படி ஒரு மாநாடு நடத்துறீங்கன்னா இது ஒரு அரசியல் மாநாடு தானே? அதை பப்ளிக்காக சொல்லிட்டு போயிட வேண்டியதானே, இது ஒரு அரசியல் மாநாடு. ஆமாம், நாங்கள் திமுகவை மிரட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி மாநாட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த வார்த்தையை எல்முருகன் அவர்கள் சொன்னாங்க. இது திமுகக்கு எதிராக, திமுகவை மிரட்டுவதற்காக விசிகா செய்யக்கூடிய மாநாடு. இதில் கூடுற கூட்டத்தை பார்த்து மிரண்டணும் திமுக. அடுத்த 2 சீட்லாம் கிடையாது, 10 சீட்டாவது அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் விசிகா இந்த மாநாட்டை அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும். அடுத்த கூட்டணி யார் அப்படிங்கிறத இந்த மாநாடு அறிவிக்கும். ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி இருந்தால் எப்படி இருக்கும்? செமையாக இருக்கும். அதுவும் வேற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மது ஒழிப்பு அப்படின்னு சொல்கிற மாநாட்டில் 2 கட்சிகளுக்கு அழைப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு, இன்னொன்று பாமகவுக்கு. மதவெறியும் ஜாதி வெறியும் மது வெறியை விட கூடுதலான வெறி. எனவே இந்த 2 கட்சிகளுக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அழைப்பை கொடுக்க மாட்டோம். என்ன சார் ஜாதி வெறி அப்படின்னு சொல்கிறீங்க? ஆனால் இதே திமுகவில், இதே நீங்கள் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியில் எத்தனை ஜாதிய ரீதியான படுகொலைகள் நடந்திருக்கிறது, எத்தனை ஜாதிய ரீதியான ஏற்றத்தாழ்வு பேசியிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இதெல்லாம் பற்றி பேசியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி, அழைப்பு கொடுக்கறது கொடுக்காமல் இருப்பது அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். ஆனால் உண்மையிலேயே இது மிரட்டலுக்கான ஒரு மாநாடு தானா அப்படிங்கிற பேச்சு அடிபடுது பார்த்தீங்களா? அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணிடுங்க. நாளைக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து இப்படி ஒரு மீட்டிங்கை கொடுப்பார். என்னதான் சொன்னாலும் எனக்கும் திமுகவுக்கும் இடையே, விசிகாக்கும் திமுகவுக்கும் இடையே சண்டை மூட்டி விடக்கூடிய வேலைகளை நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க, அது செல்லுபடி ஆகாது. சண்டை மூட்டி விடுறதுக்கு நாங்கள் இங்கே தயாராக இல்லை, சண்டை செய்வதற்கு நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஒவ்வொரு அந்த நிகழ்வும், ஒவ்வொரு நகர்வும் சொல்கிறது. அதற்கு திருமாவளவன் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற தகவலின் அடிப்படையில் எஸ், இது சண்டை தான். சண்டைனா சரியான சண்டை. திமுக வர்சஸ் விசிகா அப்படிங்கிற ஒரு சண்டையில் திமுக மூக்கு உடைப்பட போகிறது, விசிகா ஜொலிக்க போகிறார்கள் அப்படிங்கிறது இந்த மாநாட்டினுடைய வெற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கும். இதன் பிறகு விசிகாவினுடைய அந்த ஒரு மதிப்பு பல மடங்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்ங்க, ஏங்க வாழ்த்துக்கள் கூட சொல்ல விட மாட்டீங்களா? ஸோ மறுபடியும் நான் ஒரு காட்ட சொல்கிறேன், இந்த 8 பொருள் இருக்கக்கூடிய காம்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் கீழே இருக்குது. 2 லிங்க் இருக்கும். ஒன்று ஃப்ராக் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிற 8 பொருள், அப்படி இல்லைனா சேர் டவர் அப்படின்னு சொல்கிற 8 பொருட்கள். 2க்குமான லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.